தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் நெல்லை மாவட்ட கிளை சார்பாக பாளையங்கோட்டை சரோஜ் நினைவகத்தில் மாநில அரசின் திருவிக்க விருது பெற்ற எழுத்தாளர் நாரம்புநாதனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. சேதுராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் வண்ணமுத்து முன்னிலை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார். கலைப்பதிப்பகத்தின் சார்பில் அவர் குறித்தான புகைப்பட நினைவுகளை கொண்ட பூ மணச்சாலையில் எனும் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டது. நூலினை சாகித்ய அகாடமி விருதாளர் வண்ணதாசன் வெளியிட பால புரஸ்கார் விருதாளர் உதயசங்கர் பெற்றுக்கொண்டு நினைவேந்தல் உரையாற்றினார். நூலின் வடிவமைப்பு மற்றும் உருவான விதம் குறித்து பதிப்பகத்தின் நிறுவனர் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி விளக்க உரையாற்றினார். மேலும் நாரம்பநாதனுடனான நினைவுகள் குறித்து கவிஞர் கிருஷி, பார்த்தசாரதி, இளம் எழுத்தாளர்கள் சௌந்தர்யா, சூடாமணி, குழலி, யாழினி, தமிழ்ச்செம்மல் பாமணி, புத்தநேரி செல்லப்பா, லனின், முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், பேராசிரியர் ஹரிகரன், கவிஞர் சக்தி வேலாயுதம், நல்லூலகர் முத்துகிருஷ்ணன், கவிஞர் பிரபு, தாளர் ரவிச்சந்திரன், கவிஞர் மூர்த்தி, பேராசிரியர் மகாலட்சுமி, சிந்து பூந்திரை சண்முகம் உள்ளிட்ட பலரும் உரையாற்றினர். நிகழ்ச்சிகளை எழுத்தாளர் மூவேரா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் கவிஞர் சுப்பையா, மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம், கவிஞர் கோதைமாறன், எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம், முனைவர் சரவணகுமார், கவிஞர் புன்னைச்செழியன், நூலகர் அகிலன் முத்துக்குமார், பத்திரிகையாளர் காயல் அருள், திருக்குறள் பிரபா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.